அம்மா எவ்வளோ ஸ்பெஷல் உங்கள் லைஃப்பில்? மம்மி ரொம்ப ஸ்பெஷல் தான். லைக் ஒரு 10 ரூபா பிஸ்கெட் கூட வாங்க முடியாத ஒரு டைம்லாம் இருந்துச்சு. இவங்க அப்பா இறந்த உடனே ஃபினான்ஷியலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஜுவல்ஸ், வீடு, வாசல் எல்லாம் இழந்து நடு தெருவில் நாங்கள் நின்னோம் எங்கள் பசங்களை வச்சுக்கிட்டு. கேரா பிளாட்ஃபார்ம் தான் நான் ஓப்பனாக சொல்ல போனால் கம்ப்ளீட் சுனாமி மாதிரி வாஷ் அவுட். எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கிறது கூட காசு இல்லாமல் நாங்கள் இருந்திருக்கோம். ஒரு 2-3 வருஷம் நான் ட்ரெஸ்ஸே வாங்கிக்கல எனக்குன்னு, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம். என்ன ரெடியாக்கிக்கிறதுக்காக தான் மெயினாக யோகா போனேன். யோகாலாம் போயிட்டு கொஞ்சம் மென்டலி, ஆமாம், அதாவது 2 வார்த்தை கேட்டால் 3ஆவது வார்த்தை பேச மாட்டேன், அழுவேன். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், போட்டுமே அதுக்கான ஒரு ரிசல்ட் வரலன்றப்போ அது ஒரு வெறுப்பு வரும், ஒரு கோவம் வரும், வேணான்னு விட்டுலான்னு தோணும். நடுவில் நாங்களும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு எங்களுக்கும். ஓடலைங்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். முன்னாடிலாம் கொஞ்சம் மைக்கு கொடுத்தாலே அப்படியே மைக்கெல்லாம் நடுங்கும், அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். நிறைய கரெக்ஷன் சொல்லுவான், இப்படி பேசணும். சில நாளைக்கு எனக்கே அழுகையே வந்துடும். ஏதாவது வீடியோலாம் எடுக்கும்போது கூட இல்லாமல் இப்படி பண்ணுற அப்படி இப்படிலாம் ஏதாவது கற்றுவான். அந்த ஒரு நர்வஸ்னஸ் அவங்களுக்கு இருக்கும். அது இப்போ ரீசெண்டாக ஒரு புடலங்காய் வீடியோ போட்டிருப்பேன். அது பெரிய புடலங்காய், இதெல்லாம் யாருமா பார்ப்பாங்க? புடலங்காய் புரியல சொன்னேன். ஒரு அந்த வீடியோ வைரல் ஆச்சு. இதே ஒரு வீடியோக்கான எஃபர்ட் வந்து ரொம்ப போட்டு ஒரு 2 to 3 hours ஷூட் பண்ணியிருப்போம். ஒரு 6 to 7 வகை பாயசம் போட்டிருப்போம். எந்த பாயசமே ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் இனிமேல் பாயசமே கிடையாது வீடியோவில். இப்போலாம் வந்து ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு இருந்த நீங்கள் இப்போ நீங்கள் என்ன நினச்சாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கீங்கல்ல. ஸோ எப்படி லைஃப் எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வீட்டுக்கு அம்மா வரப்ப ஏன் இந்த வீட்டுக்கு என்னப்பா உனக்கு அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் வீடு கட்டி இங்கே வந்து இருக்க அப்படின்னு பேசுகிறவங்களே இருக்காங்க. அப்படி இருந்தவங்க காலப்போக்கில் அவங்க எல்லாரும் ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புதூர். உங்கள் பையன் வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவ்? ஏன்னா அவங்க இல்லாதப்ப நீங்கள் சொன்னீங்க அவர் தான் என்னோட பேக் போன், பயங்கரமாக இந்த சேனல் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அதுக்கு அவர் தான் காரணம்னு. எவ்வளோ சப்போர்ட்டிவ்? ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் சப்போர்ட்டு. ஒரு ஐடியாவாக இருக்கட்டும், இப்போ வந்து நம்ம வந்து நீங்க இப்படிலாம் பண்ணா நல்லா இருக்கும்னு தான் சொல்றோம். அவங்க டேலண்ட்னால தான் அவங்க வந்தாங்க. இல்ல டேலண்ட் இருந்தாலும் அது கொண்டு வரணும் இல்லம்மா. டேலண்ட் நமக்கு இருக்கு இல்ல, அப்படி சொல்ல முடியாது. நிறைய கரெக்ஷன் சொல்லுவான், இப்படி பேசணும். சில நாளைக்கு எனக்கே அழுகையே வந்துடும். டேய் என்னடா ரொம்ப ஆமா டேய் என்னால முடியல, எனக்கும் வந்துரும் பின்னாடி மாறி மாறி எவ்வளவு நேரம் டேக் போயிட்டே இருக்கு. சில நாளைக்கு இவன் சொல்லி கொடுக்கறத நான் புரிஞ்சுக்க மாட்டேன். சில நாளைக்கு என்னன்னா இவனுக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடும். ஏன்னா அது என்ன ஆகுதுன்னா கேமரால சார்ஜ் போக ஆரம்பிச்சிரும். ஆமா இதாயிடும். சார்ஜ் போயிடும், லைட் இதா ஆகும். ஃபர்ஸ்ட் 2-3 திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணனும். ஆமா அந்த மாதிரி சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன், டிஷ்க்கு அப்படி ஆச்சு. எது நீங்க சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்து சமைக்கிறதுக்கு எனக்கு ஷூட் பண்ண கிடையாது. இந்த மாதிரி பேசுறோம் பாத்தீங்களா, அதுல வந்து எனக்கு அவ்வளவா பேசியெல்லாம் பழக்கமே கிடையாது. இப்பயுமே வெளியிலலாம் எங்கேயாவது போனா யாராவது மைக்க கொடுத்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பேசுவேன், நர்வஸ்னஸ் அவங்களுக்கு இருக்கும். அது திடீர்னு பழக்கம் கிடையாது. பேச ஆரம்பிச்சா இப்ப பேசுற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. நிறைய மக்கள் இப்போ கொஞ்சம் பழகிட்டேன். இப்பெல்லாம் கொஞ்சம் எங்கேயாவது போனா கூட கொஞ்சம் முன்னாடிலாம் கொஞ்சம் மைக்க கொடுத்தாலே அப்படியே மைக்கெல்லாம் நடுங்கும், அப்படியே ஒரு மாதிரி பயமா இருக்கும். அப்புறம் எதுக்காக நம்ம பயப்படணும் அப்படி நானே எனக்கு தைரியத்தை நானே வர வச்சுப்பேன். ஆமா அந்த மாதிரி நிறைய வந்து எனக்கு டீச் பண்ணுவான், இப்படி பண்ணணுமா அப்படி செய்யணும். மேபி வந்து இந்த ரீச்சுக்கு காரணம் அது கூட இருக்கலாம். இப்படி பேசுங்க, நான் சொல்லுவேன் இது பாரு எல்லாருமே ஒரு வீட்டில் நைட்டிலாம் போட்டுட்டுலாம் சாதாரணமாக பேசுகிறாங்க, நீ மட்டும் ஏன்டா இப்படி படுத்துற அப்படிங்குவேன். அவங்க வேறு சேனல், நம்ம வேறு சேனல், நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும். ஸோ அதை நிறையா வந்து சொல்லி கொடுப்பான். ஒரு விஷயம் ட்ரை பண்ணி அது ஒர்க் ஆகலைன்னா நம்மளுக்கு அதில் என்ன ஃப்ளாஸ் அப்படின்னு தெரிய வரும். ஸோ அடுத்த வீடியோலேயே சரி இது ஒர்க் ஆகலை, இப்போ பாயசம் ஒர்க் ஆகலை, பாயசமே நாங்கள் போடுறது கிடையாது. ஆமா ஆனால் ஒரு 6 to 7 வகை பாயசம் போட்டிருப்போம். எந்த பாயசமே ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் இனிமேல் பாயசமே கிடையாது வீடியோவில் சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம். என்ன நல்லா பண்ணால் கூட ஓடாது. அது சில பேருக்கு ஒரு சிலது, ஆனால் சிலது பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபோர்ட் எடுத்து நிறையா வீடியோஸ்லாம் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓடாது. ரொம்ப சாதாரணமாக ஒரு வீடியோ இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு புடலங்காய் வீடியோ போட்டிருப்பேன். அது பெரிய புடலங்காய், அந்த கழுத்துலாம் மாட்டிக்கிற அளவுக்கு. ஆமா இவன் ஆமா நீட்டு போடலாங்க. இவன் கேட்டான், ஏமா இதெல்லாம் ஒரு டிஷ் வந்து
இதெல்லாம் யாருமா பார்ப்பாங்க? புடலங்காய் நார்மல் பொரியல ரெசிபி தான் சொன்னேன். ஒரு ஆனா நார்மல் அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அந்த வீடியோ செம வைரல் எல்லாத்துலயும். அதான் இவனே என்ன இந்த புடலங்கால இருக்கு, இதை போய் இப்படி எல்லாரும் இந்த அல்காரிதம் கெஸ் பண்ணவே முடியல. ஆமா, இது ரீச் பண்ண ஆகும். முடியாது. இதே ஒரு வீடியோக்கான எஃபர்ட் வந்து ரொம்ப போட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஷூட் பண்ணியிருப்போம். அது அது பெருசா கண்டிப்பா perform போயிருக்காது. எடுக்கிற அந்த பேர் மாதிரி தெரிஞ்சிடும், இவ்வளவு வந்து- நேரம் எடுத்துட்டோம், இது கண்டிப்பா போகாது போல ரொம்ப அப்படின்னு. என்ன சாதாரண வீடியோ அது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி ரெண்டு விஷயம். ஒண்ணு, நீங்க பயங்கரமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்திருப்பீங்க, இந்த ரெசிபி போகும் எதிர்பார்த்து, அது போகவே போயிருக்காது. இன்னொன்னு நீங்க சும்மா கேஷுவலா எடுத்திருப்பீங்க, அது பார்த்தா செம மில்லியன் போயிருக்கும். லைக் அந்த கோலா உருண்டை இல்லை, கயிறு கட்டி ஒரு கோலா உருண்டை செய்வாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, இது தஞ்சாவூர் சைடாக எங்கேயோ செய்வாங்க போல், இதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கயிறு கட்டி செய்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சினிமாட்டிக்காக எடுப்போம், அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி எடுத்தோம். அந்த வீடியோ வியூஸே போகல. ஐயோ, திடீர்னு பார்த்தா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெட்டப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ட்ரை பண்ணவே இல்லை. அப்புறம் நான் அவைலபிளாக இல்லாத டைமில் என்னோடய ஃப்ரெண்டை வச்சு நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் போனாலும் எங்கே போனாலும் யாராவது வச்சு ஷூட் பண்ணுவேன். அவன் வந்து ஷூட் பண்ணுறப்ப ஒரு வீடியோ ஒரு சாதாரண ஒரு மரவள்ளி கிழங்கு வச்சு மரவள்ளி கிழங்கு வச்சு அதுல வந்து ஒரு chips. chips. ஆமா எங்களுக்கு வந்து யூடியூப்லயே பாத்தீங்கன்னா ஒரு 56-58 மில்லியன் ஆமா, அது இன்னமும் ஆமா. போயிட்டு இருக்கு. Insta செம நிறைய ஆமா. மில்லியன் போன அத நாங்க எது ஒரு சாதாரண சிப்ஸ், இது சாதாரண ஒரு சிப்ஸ் தான். அதுல வந்து ஒரு சும்மா ஒரு பேப்பர்ல தான் அத ஒரு பீச்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். அந்த ஒரு வீடியோல மட்டும் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. ஆமா. ஓ, ஆமா. பா. எல்லாத்துலயுமே அந்த ஒரே ஒரு வீடியோல 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. நிறைய பைசாவும் அந்த வீடியோல வந்துச்சு, அதுவும் நம்ம சொல்லணும். அதை பார்த்து நிறைய பேர் காப்பி அடிச்சாங்க. நிறைய பேர் ஒன்ஸ் ஒர்க் ஆயிடுச்சு அந்த அல்கோரிதம். எல்லாரும் அதே டைம்ல அதே போட ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது, அதுல சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆமா, அதுல ஒரு பேர் சொல்ல விரும்பல, அவர் செஃப் தெரிஞ்சவர் தான். அவருமே எங்களோட ஃப்ரெண்டோட வீடியோன்னு சொல்லிட்டு அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி போட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கு கொடுப்பாங்க, எல்லாரும் கிரெடிட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சில பேர் நிறைய ஃபாரின் சேனல்லாம் கூட அந்த இதை பார்த்து நிறைய பேர் எங்களோட வீடியோ எடுத்து அவங்களே போட்டாங்க. நாங்க திடீர்னு பார்த்தா தான் என்ன இந்த மாதிரி அவங்க போட்டுருக்காங்க. என்னோட ஸ்க்ரீன் மட்டும் கட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் கை மட்டும் நீங்க செய்யறதெல்லாம் நான் எடுத்துட்டு வருவேன். சும்மா அப்படி கையை வச்சுட்டு எடுத்துட்டு வருவேன். அந்த மாதிரி அந்த வீடியோ நிறையா நல்லா போச்சு. சில வீடியோ நம்ம எதிர்பார்க்கவே முடியாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த புடலங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, இவனே கேட்டான், ஏமா புடலங்காலாம் இதெல்லாம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எது நல்லா போகுது எது அப்படி பண்ண முடியாது. நம்ம நீங்க அம்மா பத்தி சொல்லுங்க. ஏன்னா ஐ திங்க் வந்து பின்னாடில இருந்து பாக்குறதுக்கு வந்து எந்த அளவுக்கு அம்மா பத்தி தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. இந்த இன்டர்வியூ மூலமா ஒரு பெரிய ரீச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஸ்டோரியா இருக்கட்டும், ஏன்னா வந்து எல்லா விமனும் ஒரு ஃபேஸ்ல லைஃப்ல வந்து டவுன் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வரதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் அவங்க அதெல்லாம் பிரேக் பண்ணி அந்த ஏஜ் பேரியர் எல்லாம் பிரேக் பண்ணி இப்போ இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அம்மா எவ்வளோ ஸ்பெஷல் உங்க லைஃப்ல? மம்மி ரொம்ப ஸ்பெஷல் தான். லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்க்க ஆரம்பித்தாங்க சின்ன வயசுலேருந்து. லைக் ஒரு 10 ரூபா பிஸ்கெட் கூட வாங்க முடியாத ஒரு டைம்லாம் இருந்துச்சு. ஏன்னா அது அப்போ அவங்க எதுவுமே ஏர்ன் பண்ணல. அப்போ எதுனாலும் இப்போ தாத்தா கிட்ட ஏன்னா அப்பா வந்து திடீர்னு இறந்த உடனே, இவங்க அப்பா இறந்த உடனே, ஏன்னா நல்லா அந்த பசங்களை வச்சுருந்தாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சப்போர்ட்டு தான். அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. எங்களுக்கு நீடு வந்து எங்களுக்கு என்ன இருக்குன்னு நம்ம எல்லாமே கேட்க முடியாது இல்லைங்களா அப்பாட்ட. அப்பா எங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவார், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் நாங்கள் இருந்திருக்கோம். எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் நாங்கள் இருந்திருக்கோம். ஒரு 2-3 வருஷம் நான் ட்ரெஸ்ஸே வாங்கிக்கல எனக்குன்னு, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னா அப்பா நமக்கு எல்லாம் செய்கிறாங்க, நம்ம போய் இது அது இல்லாமல் கேட்க முடியாது இல்லைங்களா. இந்த பசங்க வந்து அவ்வளோ அவங்க அப்பா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதை நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அவர்லாம் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. அவர் வந்து ஒய்ஃப் வந்து அப்போ எனக்கு வந்து ஒன்றுமே என்னை வந்து சொல்லுவார், சும்மா வந்து என்ன பேக்கு மாதிரி இருக்கிறியே அப்படின்னு தான் சொல்லுவார். ஒரு ரோடு கூட கிராஸ் பண்ணி எனக்கு போக தெரியாது. இன்னுமே ரோடு கிராஸ் பண்ண நான் பயப்படுவேன். ஏன்னா அப்படிலாம் பழக்கமே கிடையாது எனக்கு. அந்த அப்படியே ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்படியே ஒரு சின்ன வயசு, அப்படியே சின்ன வயசுலேயே அங்கே போயிட்டு அவர்கிட்டயும் அப்படியே என்னை வந்து அவர் வந்து என்னை குழந்த மாதிரி தான் அவருமே பார்த்துப்பார். அப்படி இருந்துட்டு திடீர்னு போனோன்னே எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அந்த பசங்களுக்கெல்லாம் அப்போவே பீஸா அதெல்லாம் வந்து அப்போவே வந்துருச்சு. நாங்கள் அடையாரில் தான் இருந்தோம். அப்போ பசங்களுக்கெல்லாம் பீஸா என்ன பிடிக்குதோ அப்படி வாங்கி கொடுத்து வளர்த்தாரு. திடீர்னு அவர் இறந்த உடனே இவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்கட், அதான் சொல்கிறேன், ஒரு 5 ரூபா பிஸ்கட் வாங்குறது கூட எங்ககிட்ட காசு இல்லாத ஒரு நிலமை. அது அப்படியே மாறிச்சு. அப்படியே அதனாலே நான் இவனை
தாத்தா வந்து ரொம்ப ஆனால் சப்போர்ட்டிவாக அவர் இருந்தாரு. தான் எங்களுக்கு அப்பா வந்து சப்போர்ட். லைக் இஸ் மோர் தென் தாத்தான்னு சொல்ல முடியாது, மோர் லைக் எ ஃப்ரெண்டு எனக்கும். ஆமாம். லைக் நாங்கள் 2 பேரும் அவர்கிட்ட எல்லாரும் பயப்படுவாங்க. லைக் அந்த ஒரு இதுலேயே நான் இருந்தது கிடையாது. எப்பயுமே 2 பேருமே சில்லாகவே இருப்போம். லைக் இந்த 20 இயர்ஸ் நாங்கள் 2 பேரும் கூட நிறைய நிறைய கற்றுக்கிட்டோம் அவர்கிட்ட இருந்து. நிறைய லைக் இஸ் ரோல் மாடல், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். ஆமாம், அவர் நிறைய அதாவது இவங்க அப்பா முகமே இவனுக்கு 5 வயசு அப்போ தெரியாதுங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்பா தான் அவனுக்கு நல்லது, தமிழ் சொல்லி கொடுக்கறது, படிக்க வைக்கிறது எல்லாமே. நான் இவங்கிட்ட அதை தான் சொல்லுவேன், லைஃப்பில் வந்து நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம வந்து ஏன் இவங்கள நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உதாரணமாக நம்ம வாழ்ந்து காமிக்கணும். ஃபேத் என்னன்னா அவரால் எதையுமே விட்னஸ் பண்ண முடியாது. அதுதான் ஒன்று. என்ன ஒன்றுன்னா இது ஸ்டார்ட் பண்ணப்ப இது தாத்தா அது இல்லையா? அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தாரு. ஓகே. Like, இன்னைக்கு வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிற டைம்ல அவர் நீங்க க்ரோ ஆகி இப்ப இந்த நிலைமையில எல்லாரும் நான் இருக்கீங்க. இந்த வரப்ப நிலைமையில அவர் இருக்கும்போது இப்போ யாருமே இல்லை. அதுதான் ரொம்ப எனக்கு வருத்தம். எப்படின்னா இது- அப்பாவும் இந்த இல்லை, சந்தோஷத்தை இவங்க பகிர்ந்துக்க அப்பாவும் முடியல. இல்லை, என் தம்பியும் கூட பிறந்தவன் அவனும் இல்லை. பட் கசின்ஸ் எல்லாம் இருக்காங்க, இருந்து அவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. பட்டு இவங்கெல்லாம் வந்து அதை பார்த்துருந்தா இன்னும் சந்தோஷம். அப்போல்லாம் வந்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார் இந்த அளவுக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு பேப்பர்லலாம் கூட நான் வந்தேன், என்னோட இதெல்லாம் வந்துச்சு. அப்படிலாம் நினைக்கும் போது இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னும் போது எனக்கு வருத்தம் எனக்கு இருக்கும். நானே இவங்ககிட்ட சொல்வேன் சம்டைம்ஸ் கேஷ் ஹேண்ட்லிங் அதெல்லாம்னா அவர் இருந்தால் அவர் பார்த்துப்பாரு. ரொம்ப ஒரு ஃபூடி, பயங்கர ஒரு அப்பா வந்து ஒரு ஃபூடிங்கும் போது இந்த மாதிரி இப்போ இருக்க விதவிதமாக. அந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் அவங்கெல்லாம் வீடியோ போடுறாங்க. வீடியோ போடாமல் அந்த காலத்தில் அவரை வந்து ஒரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்றாரு. ஆமாம் ஆமாம், இப்போ தான் வந்து ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களா ஒவ்வொரு இடத்துல. எங்கள் அப்பா அப்படி கிடையாது, இந்த ஹோட்டலில் இது நல்லாயிருக்கும், அதே மாதிரி இவங்க அக்காவும் அது மாதிரி ஃபுட்டு பற்றி, இந்த ஹோட்டலில் இது நல்லாயிருக்கும், அங்கே இது நல்லாயிருக்கும். அதனால் என்னோட ஃபுட்டு நாலேஜ் இவங்களுக்குலாம் அதிகம். ஹோட்டல்ஸில் இங்கே நல்லாயிருக்கும், அங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு ரிலேட்டட் ரிலேட்டடாவே அந்த மாதிரியும் போது இது ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சு அப்படியே இதுக்குள்ள. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க. அப்போ இனிஷியலா வந்து ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு இருந்த நீங்க இப்போ நீங்க என்ன நினைச்சாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கீங்கல்ல. ஸோ எப்படி லைஃப் எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? லைஃப் பயங்கரமாக தான் மாறி இருக்கு. ஸோ நிறைய கஷ்டங்கள், நிறைய சந்தோஷங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் இந்த லைக் ஒரு இந்த வீட்டுக்கு அம்மா வரப்ப, ஏன் இந்த வீட்டுக்கு என்னப்பா உனக்கு அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் வீடு கட்டி இங்கே வந்து இருந்துட்ட அப்படின்னு பேசுகிறவங்களே இருக்காங்க. ஓ, அப்படி இருந்தவங்க காலப்போக்கில் அவங்க எல்லாரும் ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி லைஃப் மாறிடுச்சு. இப்படிலாம் இப்படியும் பேசுவாங்கல்ல. நல்ல இருக்காங்க. லைஃபே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ இன்னைக்கு வந்து அவ்வளோதான் உனக்கு முடிஞ்சிருச்சு போல, அப்பா எல்லாமே அவ்வளோதான் அப்பா நினைச்சேன். அப்பாவோட சப்போர்ட் இருந்துச்சு. அப்பா இப்போ இறந்துட்டாங்க. அப்பா சப்போர்ட் அப்பாவால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு. பட் இப்போ தனிச்சு நாங்களும் ஒரு நல்ல ஒரு இதுவாக வந்திருக்கோங்கிறது இண்டிவிஜுவலா நீங்களே பில்ட் இண்டிவிஜுவலாக. இப்போ நான் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். அப்பா சம்பாரித்து கொடுத்தாங்க, எங்களுக்கு சொத்து சொகம் கொடுத்தாங்கன்னு இல்லாமல் நம்ம அதையே செலவு பண்ணாமல் நம்மளோட உழைப்பு நம்ம ஸ்மார்ட்டாக காமிக்கணும். இருந்தாங்க வாழ்க்கை ஃபுல்லாக. எந்த இடத்துல எப்படி இருக்கும், அதாவது நிறைய பேர் என் எப்படி சிஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் எல்லாமே பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சதுனால தான் அவங்க இத்தனை வருஷம் வந்து sustain ரொம்ப பண்ண முடிஞ்சுச்சு. இப்பயுமே அனாவசிய செலவுலாம் நான் நிறைய பண்ணுவேன்னா எல்லாருக்கும் கொடுப்பேன். காசு வந்து பணம் எல்லாருக்கும் கொடுப்பேன். எனக்குன்னு ரொம்பலாம் பெருசாக போயிட்டு அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும்லாம் பண்ண மாட்டேன். நிறைய அன்னதானம் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் எனக்கு விருப்பம் அதிகம். இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி ஃபுட்டெல்லாம் கூட நாங்கள் மாதமே யூடியூப் வருமானத்துலேருந்து அதை எல்லாமே நாங்கள் வீடியோ எடுத்து போகிறதில்ல. அதையும் வந்து ஒரு அது மாதிரி ரொம்ப பேசுவாங்க. content மாதிரி கண்டிப்பா, இருக்குன்னு கண்டிப்பா. சொல்லிடுவாங்கன்னு அப்படி சொல்லிட்டு. கிடையாது. பட் எவ்ரி மந்த் வந்து நாங்கள் இந்த யூடியூப்லேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நிறைய பேருக்கு சாப்பாடு அதெல்லாம் கொடுக்குறோம். சில இதெல்லாம் நாங்கள் சொல்கிறது கிடையாது. பட் இப்படி தான் அப்படி போயிட்டுருக்கு. பட் உங்களுக்கு ஒரு பையனா பார்க்குறப்ப எவ்வளோ பெருமையா இருக்கு அம்மாவை பார்க்குறப்போ? ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கூட நிறைய ரீச் ஆகணும். அவங்க அடுத்தடுத்த சீரிக்கு போகிறோம். லைக் இப்போ இந்த காம்படிஷன்லாம் வின் பண்ணுறாங்க. லைக் டெலிவிஷன் மற்ற இதுக்கெலாம் போனால் கூட இன்னும் ஹாப்பியாக தான் இருப்பேன். ஏன்னா ரொம்ப நான் கேட்ட கதையெல்லாம் வேறு. அந்த கதையிலேருந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தது ரொம்ப நான் இப்போ வந்து inspiring. சொல்லப்போனால் வந்து டு பி வெரி ஃப்ராங்க், இப்போ நீங்களாம் வந்து எடுக்கிறீங்க. நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து உங்களோட இதெல்லாம் பார்ப்பேன். அப்போ வந்து கேட்பேன் என் பையனை, இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படா வந்து இவங்கெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்கன்னா, வரும் ஒரு டைம் வரும். நம்ம யார் இவன் சொல்லுவான் அப்போவே, நம்ம யாரையும் நம்ம போய் கேட்க வேண்டாமா, நமக்கு ஒரு ரீச் வரும்போது அது வருவீங்க. அது அது அந்த நாள் இன்னைக்கு வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இப்போ உங்கள் வீடியோஸே பார்க்குறப்போ 2020ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ் கூட போகாமல் இருந்திருக்கும் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தா. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அந்த ஒரு கன்சிஸ்டன்சி. அந்த வீடியோ நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்க ஒரு 6 வருஷத்துக்கு போட்டு, இப்போ எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு உங்களுது. லைக் ஸோ அது வீடியோவே எப்படின்னு நாங்கள் கேட்குறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக டவுன்ஃபால் ஆகும். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், போட்டுமே அதுக்கான ஒரு ரிசல்ட் வரலன்றப்போ அது ஒரு வெறுப்பு வரும், ஒரு கோவம் வரும், வேணான்னு விட்டுலான்னு தோணும். பட் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி நடுவில் நாங்களும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு எங்களுக்கும். அப்புறம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு திறமை உன்கிட்ட இருக்குது, நீங்கள் போடுங்க, அம்மாவும் நல்லா சமைக்கிறாங்க, நிறைய காம்படிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இனோவேஷனாக பண்ணுறோம் கொள்ளும்போது நீங்கள் ஏன் அந்த டிஷ்ஷெல்லாம் நீங்கள் போடுங்க. பட் நிறைய இனோவேஷன் ரொம்ப போட மாட்டேன். பட் பேசிக்காக நீங்கள் போடாமல் இருக்காதீங்க, மேபி இனிமேல் கூட ரீச் ஆகலாம் அப்படின்ட்டு இவனோட ஃப்ரெண்டு தான் ஒரு பையன் வந்து லைக் வந்து கொலிக்கு நியர்லி 100+ வீடியோ லாங் ஃபார்மட் வீடியோ ட்ரை பண்ணோம். எதுவுமே அது கிளிக் ஆகலை. ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் ஓடலங்கும் போது ஆகல. ரொம்ப மனசு கஷ்டமா ஒரு இருக்கும். மாதிரி அதாவது கஷ்டமா வீடியோஸ் இருக்கதான் செய்யும். ஏன்னா லாங் ஃபார்மட்கான டைம் அதிகம், எடிட் பண்ற ஆமா, நேரம், வாய்ஸ் ஓவர், டப்பிங் எல்லாமே அதிகம். இதுக்கான டைம் டெய்லி செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுல ஒரு வந்து நிறைய கட்டத்துக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ லாங் வீடியோ இப்போ எல்லாரும் போடுறாங்கன்னா உண்மையிலேயே சொல்றேன், அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அவங்களுக்குலாம் ஓடுதுன்னா அது பாராட்ட வேண்டிய, ஏன்னா நிறைய திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு வடைன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு தோசைன்னா தோசையை காமிக்காமல் வேறு ஏதாவது ஒன்று காமிக்கணும், ஒரு பூவை காமிக்கணும், அதை கொஞ்சம் டைமை வளர்த்தணும், இப்படி தான் போகும் உங்களுக்கு அந்த வீடியோஸ் லாங் வீடியோ. எங்களுக்கு வந்து முதல்ல எங்களுக்கு அந்த அளவுக்கு ஏன்னா ஆஃபீஸும் போய்கிட்டு அது பண்ணுற தொட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாட்டர்டே சண்டே தான் வீடியோவே எடுப்போம். அந்த சாட்டர்டே சண்டேவில் ஒரு 3-4 வீடியோ சேர்ந்த மாதிரி எடுக்கிற மாதிரி நாங்கள் ஒதுக்கிக்குவோம், அந்த மாதிரியெல்லாம். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு லாங் வீடியோ வந்து ஓடலை அப்படிங்கும்போது அது கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் இப்போ கூட நேற்று கூட சொன்னேன், முரளி நம்ம ஒரு லாங் வீடியோ ட்ரை பண்ணுவோம், பேசாமல் இந்த மாதிரி எங்கேயாவது ஊருக்கு போகும்போது அந்த விலாக் மாதிரி போடலாம் அப்படிலான்ட்டு. சரி ட்ரை பண்ணலாம், பட் எல்லாமே முயற்சி விடக்கூடாது, நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம், என்னைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அது நம்பிக்கை யார் இருக்கு. 2 பேரை வந்து பயங்கரமா மோட்டிவேட்டடா இருக்குது யார் 2 பேர்ல? நான் சோர்ந்து போகும்போது அவன் பண்ணுவான், அவன் மாத்தி வந்து மாத்தி. சோர்ந்து போது மாற்றி மாத்தி மாற்றி. பட் 2 பேருமே சப்போர்ட் தான், இது ஒருத்தருக்கு ஒருத்தர். திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணறதுக்கு என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ம். லைக் யூ வாஸ் மை கொலீக், அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அவர் வந்து என்னன்னா லைக் இந்த 100 வீடியோலாம் போல அவர் இதெல்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு ஏன் நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஷார்ட்ஸு இந்த மாதிரி இது ட்ரெண்டுக்கு போவோம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அவர் சொல்லிட்டே இருப்பார், லைக் சம்திங் எல்ஸ் நீங்கள் இந்த யூனிவர்ஸில் போகிறப்ப அது திரும்ப உங்ககிட்ட வந்து வரும், நீங்கள் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பார்க் மூமெண்ட் அவர்கிட்ட இருந்தா ஆமா கிடைச்சு. அவர்கிட்ட தான். ஆனால் எவ்வளோ இன்னமும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவருக்கு ஹெல்ப் நான் நிறைய பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் சொல்லுவேன் பார்க்கும்போதெல்லாம். பிகாஸ் நாங்கள் வந்து வேண்டாம் இதெல்லாம் மூடிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அந்த ஒரு 2 வந்துட்டோம். மினிட்ஸ் கால், அந்த ஒரு 2 மினிட்ஸ் காலில் ஏதோ ஒரு ஸ்பார்க்கு அவர் ஏதோ மைண்டை யோசிக்க வச்சாரு, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆரம்பிச்சது தான் திரும்ப ரீஸ்டார்ட். ஆமாம், மெயின் அப்படியே வந்து போக எங்களோட ஆரம்பிச்சோம். ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக ஷார்ட்ஸில் நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சோம். ஏன்னா நமக்கு வீடியோ வரலை, நமக்கு எது வருதோ அதில் நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதனால ஷார்ட்ஸு, சாங் செலெக்ஷன், ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் போட்டு ட்ரெண்டிங் சாங்ஸு அப்போ ஸ்டார்டிங்கில் போட்டோம். போக போக ட்ரெண்டிங் சாங்லாம் போடுறது கிடையாது. நமக்கு எது அது ஷூட் ஆகுதோ, நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்ம செட் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, பாட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர். நான் அப்புறம் சொன்னேன், அந்த ஒரு மாதிரி ரொம்ப ஃபோக்லாம் வேண்டாம், கொஞ்சம் மெலோடியஸ் அந்த மாதிரிலாம் போட்டு அதுக்கு அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்துரு அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஆமா. வீடியோ வாய்ஸ் ஓவர், ஒரு வீடியோ இது ஒரு அப்படியே இதில் start பண்ண பேசுவேன், ஆரம்பிச்சிட்டோம். ஒரு இதில் வந்து. ஆனால் பேசுனா வந்து சம்டைம்ஸ் அதுவுமே பேசுனா நல்லா போகும், சில இது போகவே போகாது, சில இது பார்த்தீங்கன்னா மியூசிக்காக போகும். அதனால இதில் வந்து நம்ம எப்படின்னே சொல்ல எப்படியும் கெஸ் முடியாது, பண்ணவே முடியாது. கெஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நம்மளோட முயற்சியை வந்து விடக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயே நாங்கள் இறங்கிட்டோம். ஃபுல்லாக இதுதான். இப்போ இவனோட ஜாப் எல்லாமே குவிட் பண்ணிட்டு இப்போ இதுலேயே இறங்கியாச்சு ஃபுல்லாக. ஃபுல்லா உங்களுக்காக ஆமாம், பிசினஸ். ஆமா. பிஸ்னஸ் இதே நாங்கள் ஒரே டைம் இப்போ நாங்கள் வந்து இப்போ மங்கைஸ் மசாலான்னு ஒரு பிஸ்னஸும் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபுல்லி மசாலாஸ் தான். அதுவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இவனுக்கு வந்து மெயினாக வந்து இதெல்லாம் இல்லாமல் அதுவும் நம்ம பண்ணணும் அப்படின்னு அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கைப்பக்குவத்தில் நான் எப்படி வீட்டுக்கு குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதோ, வீட்டுக்கு பொடி, பருப்பு பொடி, இட்லி பொடி, அந்த மாதிரி முடவாட்டுக்கால் சூப்பு, அதே மாதிரி கஞ்சி மிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2-3 இது நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு நான் எப்படி எல்லாருக்கும் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அது மாதிரி அதை பண்ணி அதுவும் ஒரு பிஸ்னஸாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காலையில் எந்திரிச்சா நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பசங்களுக்கு எப்பயுமே வந்து அம்மாவை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, அம்மாவை யாரும் இப்படி பேசக்கூடாதுன்ற உங்களை விட எங்களுக்கு கோவம் அதிகமா வரும். அப்படி வந்து உங்க லைஃப்ல நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, இப்படிலாம் அம்மாவை பேசின ஆட்கள் இன்னைக்கு அம்மாவுக்கு ஃபேனா இருக்காங்க, இன்னைக்கு அம்மாவை வந்து பிரைஸ் பண்றாங்க, அம்மா மேல அவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க. அந்த ஒரு டிரான்சிஷனோட நடந்திருக்கும்ல அம்மா வாழ்க்கையில. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பையனா அந்த அந்த இடத்துல இருந்து பாக்குறப்போ? இது எப்படின்னா படையப்பா படத்தில் வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க, ம். போனோன்னா திடீர்னு ஒரு மழை கிடைச்ச மாதிரி ஆனா, ஆயிடும். அங்கிருந்து எப்படி லைஃப் சேஞ்ச் ஆச்சு அது எங்க மாதிரி தான் அப்பா நடந்துச்சு. இறந்த உடனே ஃபினான்ஷியலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ம், ம், ம். எல்லாமே பணம், இறந்த காசு, டைம்ல. நகை, 2005 ஜுவல்ஸ், வீடு, வாசல் எல்லாம் இழந்து நடு தெருவில் நாங்கள் நின்னோம் எங்கள் பசங்களை வச்சுக்கிட்டு. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். நான் ஓப்பனாக சொல்ல போனால் 2 பசங்களை வச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் போயிடுச்சு. பிஸ்னஸ் ஹெவி லாஸ். அப்படியே நின்னோம். அப்போ எங்கள் அப்பா தான் எங்களை கையை பிடிச்சி அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த பசங்களை படிக்க வச்சு வளர்த்தது. அவர் மட்டும் இல்லை அப்படின்னா நாங்களாம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. அதுதான் அது அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அப்படி தான் வார்த்தைக்கு வர திருப்பியும் நான் வந்து அப்பாவை தான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அன்றைக்கி எல்லாமே இழந்தோம். பணம், காசு, ஒரு அது கணக்கே இல்லை என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம். ஆனால் இவங்க அப்பா நல்லா வச்சுருந்தார். அதை நம்ம சும்மா சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா செஞ்சாலும் அதுக்கப்புறம் நிறைய எங்கள் அப்பா எப்போவுமே சப்போர்ட் எனக்கு. ஒரே பொண்ணுங்கிறதுனால சப்போர்ட்டு. தம்பியும் அவனும் சின்ன வயசில் அவனும் இறந்துட்டானா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எங்களுக்கு டோட்டலி வந்து நாங்கள் எதுவுமே கிடையாது. நகை, திருப்பி ஜீரோ, பணம், காசு, வீடெல்லாம் விற்றுட்டோம். ஸோ அப்பயும் சொந்த வீட்ல இருந்தீங்க முன்னாடி? சொந்த வீட்டில் தான் இருந்தோம். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி இந்த வீட்டில் நான் இருக்கிறேன்னா திருப்பியும் நான் புதுசாக முளைச்ச ஒரு செடிங்கிற மாதிரி தான். அது வந்து நிறைய பேர் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. கம்ப்ளீட் சுனாமி மாதிரி வாஷ் அவுட் நான். பட் அகெயின் திருப்பி நான் வந்து இன்றைக்கி ஒரு லைஃப் இன்றைக்கி நான் நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு நான் வந்திருக்கேன்னு சொன்னால் so many struggles I have faced. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். நிறைய பேர் ஏதாவது பேசுவாங்க, கொள்வாங்க, நிறைய வார்த்தைகள், நிறைய இது ஹேண்டில் பண்ணுற ஏஜ் டைம்ல இப்போ அவங்க அது சின்ன வயசாக இருக்கிறனால கண்டிப்பா. நம்மளை எது சொன்னாலுமே நம்மளுக்கு ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு போக அவங்க மெச்சூர் ஆக ஆரம்பிச்சாங்க. அதே நிறைய நான் என்ன ரெடியாக்கிக்கிறதுக்காக தான் மெயினாக யோகா போனேன். யோகாலாம் போயிட்டு Mentally கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மென்டலி calm ஆகணும். ஆமாம். அதாவது 2 வார்த்தை கேட்டால் 3வது வார்த்தை பேச மாட்டேன். அழுவேன். என்ன அதெல்லாம் பேசுறதுன்னு தெரியாது, என்ன பேசுறதுன்னு தெரியாது, என்ன எப்படி பழகணும்னு தெரியாது. நிறைய ரொம்ப அடுத்தவங்க கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஃபுல்லாக செக்யூர்டு. எப்படி ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சின்ன குழந்தைங்களை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து எங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு இவங்களெல்லாம் படிக்க வச்சு இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் இந்த பசங்களை நல்லா படிக்க வச்சாங்க. என் காது படவே நிறைய பேர் சொன்னாங்க, இந்த பசங்களெல்லாம் படிக்க வைங்க, முதல்ல நல்லா நிலைமைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு. அதை கொண்டு வந்துட்டோம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு, 2வது கடவுளுக்கு, அப்புறம் வந்து என் கூட இருந்த சப்போர்ட்டிவாக இருந்த என்னோடய பிரதர்ஸ், என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே நான் வந்து அது தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட். எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. நல்லா பண்ணுங்கள், இந்த இதுக்கு போங்க, அதுக்கு போங்க, அது மாதிரி இப்படி போகுது. அந்த தேங்க்ஸ் லாஸ்ட்டாக உங்கள் பையனே ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்துட்டே இருக்காரு. இப்படி அழறீங்களா, கண்ணில் தண்ணி வருதா, வரக்கூடாது. இல்லை ரொம்ப பையனா ஒவ்வொரு பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இவன் வந்து எப்படி சொல்கிறேன், நான் சொல்லியே வளர்த்தேன் நான். நம்ம சின்ன வயசுலலாம் வந்து அம்மா நம்மளை பார்த்தா கஷ்டப்படுவாங்க, நம்ம அழக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப மெச்சூர்டாக இருக்கணுன்றதுக்காகவே நம்ம மூஞ்ச அப்படிலாம் வச்சுப்போம்ல. அந்த மாதிரி இருந்த ஒரு பையன் எனக்கு. ஆமாம், ரொம்ப ரொம்ப அதிக பாசம், அதிக பாசம். அதுதான் சின்ன ஒரு செகண்டு கூட ஏதாவது வீடியோலாம் எடுக்கும்போது கூட இல்லாமல் அப்படி பண்ணுற அப்படி இப்படிலாம் ஏதாவது கற்றுவான். கட்டிட்டு நான் அமைதியாக போயிடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ள இங்கே வா, நான் எதுக்கு சொல்கிறேன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டியா நீ அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வந்து நீ புரிஞ்சுக்கம்மா அப்படின்ட்டு. அது எனக்கும் அவனை இல்லாமல் இருக்கவே முடியாது. இப்போ அதனாலே வெளியூருக்குலாம் எங்கேயும் போக மாட்டேங்கிறாங்க. அம்மா தனியாக இருப்பாங்க, நம்ம அம்மாவோட இருக்கணும். இப்போ லைஃப்னு பார்த்தா இப்போ நாங்கள் பொண்ணும் கல்யாணம் ஆகிடுச்சி. இப்போ அவங்க அப்பாவை வந்து ஜாயின் பண்ணுவாங்க, அவர் மாப்பிள்ளை, அந்த மாதிரி. இப்போ நாங்கள் 2 பேருங்கும்போது முட்டி மோதினாலும் நாங்கள் 2 பேருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, நல்ல கம்பெனின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லா விதத்துலையும். ஆமாம், அதே மாதிரி உனக்கு நல்ல ஒய்ஃப் வரணும்.
அது வந்து கடவுள் தான். நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்களா கேள்விப்பட்டேன். இப்ப முரளி எங்கன்னா கேட்கறாங்க. அப்படிலாம் யாரும் கேட்கறது கிடையாது. ஆன்டிஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க தான் இவங்க ஃபாலோவர்ஸ் அதிகமா இருப்பாங்க. ஃபேமிலி பர்சன்ஸ் அந்த மாதிரி தான் யாராவது கேட்பாங்க. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, இப்போ உங்க ஃபேன்ஸ் உங்களை பார்த்து ரெகக்னைஸ் பண்றதெல்லாம் தாண்டி முரளிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா இல்லையா? ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆ. ஏன்னா இதுலலாம் இருக்காங்க, துபாய் வெளிநாட்டுல இன்டர்நேஷனல் ஃபேன்ஸ் தான், உள்ளூர்ல எல்லாம் கிடையாது. ஆமா இருக்கிறாங்க எல்லாம். அவங்க சொல்லுவாங்களா அன்னைக்கு என்ன இது சாப்பிட்டியா அது சாப்பிட்டியா அம்மா இது செஞ்சாங்க போல இருக்கு அப்படிலாம். சாப்பிட்டெல்லாம் இல்ல, கலாய்க்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. இவனே சாப்பிட்றான் பாக்குறப்ப அவங்க அப்படி. நான் அதுல இருந்து கொஞ்சம் போர்ஷன் தான் சாப்பிடுவேன், அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். ஆமா ஆனா அவங்க பாக்குறப்ப இவனே இது கேட்கறான் அது கேட்கறான் டிஃப்ரெண்டா சாப்பிட்றான் என்ஜாய் பண்றான் போல நினைச்சுக்கிறாங்க. பட் அப்படி நிறைய பேர் அதை கேட்பாங்க, நீங்க 2 பேருமே சமைச்சு சாப்பிடுவீங்களா, யாருக்குமே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. நாங்கள் வந்து நான் பொதுவாகவே ஃபுட்டு வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ரொம்ப என்ன வீடியோ எடுக்கிறோமோ அன்னைக்கு எங்களோட ஃபுட்டு அந்த மாதிரி தான் கொண்டு வரோம். அதான் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். லைக் லஞ்சுக்கு ஒரு விஷயம் மேக் பண்றோம்னா அந்த விஷயத்தை இந்த விஷயம் இப்போ வீடியோக்காக வந்து நாங்கள் ஃபுட்டு எடுத்து வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அந்த ஃபுட்டு என்ன இன்னைக்கு ஒரு சமையல் பண்ணுறோமோ அதை நாங்கள் சாப்பிடுவோம். லைக் வந்து கிரேவி பண்ணோம்னா அதுக்கு ஒரு சப்பாத்தி பண்ணிப்போம், இல்லை புலாவ் பண்ணோம்னா அந்த மாதிரி அந்த ஃபுட்டை நாங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் மோஸ்ட்லி பண்ணிப்போம். நிறைய பண்ணும்போது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்குவோம். மோஸ்ட்லி 2 பேர் தானே, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி குக் பண்ணிக்கிறது. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தி லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.